Hi friends, welcome to our channel Engineering Malikade. இன்னைக்கு நம்ம Engineering Malikade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா எமர்ஜென்சியா உடனே வீட்ல இருக்க பொருளை வச்சு டீ கடை ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நாங்க லாக்டவுன்ல நடத்தின எங்க ஹோட்டல் ரெசிபி நிறைய கத்து கொடுத்துட்டேன். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுல இருந்து புரோட்டா, சால்னா, பிரியாணி இந்த மாதிரி நிறைய இருக்கும். பிளேலிஸ்ட்ல இருக்கும் பாத்துக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஹோட்டல் டீ சரிங்களா, நாங்க எங்க ஹோட்டல்ல பண்ண எமர்ஜென்சி டீ ஷாப் பத்தி ஒரு வீடியோ போட்டேன் சரிங்களா. எப்படி டீ போடணும் அப்படிங்கறத அப்படியே கத்து கொடுத்தேன். என்ன செட்டப்ல டீ தூள் எவ்வளவு சேர்க்கணும், வெண்ணி எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்க தெளிவா சொல்லி கொடுத்தேன். நிறைய பேர் எனக்கு வந்து இந்த செட்டப்பை பத்தி கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் விளக்குங்களேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் மெயில் பண்ணியிருந்தீங்க. திரும்ப திரும்ப அதே இது வந்துச்சு. சரி, நான் அது ஒரு வீடியோவா பண்ணிட்டா உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எமர்ஜென்சியா டீ போடுறதுக்கு வந்து சின்னதாக ஒரு டீ கடை மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்ப நாங்க வந்து லாக்டவுன்ல மட்டும்தான் பண்ணணும். அதை செட்டப்பை அப்படியே தூக்கி போட்டேன். உங்களுக்கு கத்துக் கொடுறதுக்கு எல்லாமே எடுத்து பண்ணி காமிச்சேன் சரிங்களா. இதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் சரிங்களா, சில்வர் பாத்திரம், அடிக்கணம் உள்ள பாத்திரம் வந்து உங்க வீட்டுல எல்லார்ட்டையுமே இருக்கும் ஓகேங்களா. அடுத்து அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு மூடி சரிங்களா, அதுக்கு ஏத்த மாதிரியான மூடி எடுத்துக்காங்க. மூடி எடுத்துட்டு இதை ரவுண்டா கட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, எல்லா ஊர்லயுமே இருப்பாங்க, பற்ற இருக்கும். அவங்ககிட்ட போனா அப்படியே கட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. இது வந்து நாங்க சில்வர்ல எடுத்துட்டு போனோம். எங்களுக்கு வந்து அப்போ தெரியாது. நீங்க இந்த மாதிரி செட்டப்ல சிம்பிளா பண்ணணும்னா அலுமினியத்துல கொண்டு போங்க. அலுமினியம் மூடி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அவங்க எடுக்கும் போது வந்து கிளியாது சரிங்களா, கொஞ்சம் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அதனால அவங்களே சொன்னாங்க அலுமினியம் இருந்தா பெஸ்ட் அப்படின்னாங்க. இருந்தாலும் லாக்டவுன் சமயத்துல எங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு நாங்க இதை தான் பண்ணோம் சரிங்களா. உங்களுக்கு அப்படியே ஸ்லாட் எடுத்து தர ஆள் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு சென்டர்ல ஒரு வளையல வச்சு ஒரு கோடு போட்டுக்காங்க. அதுக்கு சென்டர் மார்க் பண்ணிட்டு இதை டாட்டா ஆணியை வச்சு சின்ன சின்னதா அப்படியே ஓட்டை போட்டுட்டே வாங்க. லாஸ்ட் வந்து அது வெளியில வந்துடும். அப்புறம் நீங்க வந்து இதை வந்து உள்ள நேரம் மடிச்சு விடணும். கட்டிங் பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சம் மடிச்சு விட்டா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். வேற வழி இல்லைன்னா நீங்க அப்படி பண்ணுங்க, ஆள் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுத்து கூட பண்ணலாம் ஓகேங்களா. ரைட், இப்போ நம்ம டீ பாத்திரம் முடிஞ்சிட்டு. ரைட், நெக்ஸ்ட் வந்து இந்த செட்டப் சரிங்களா. இந்த இது வந்து ஒரு 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். இது கமர்ஷியல் ஹோட்டல் வைக்கிற பொருள் கடையில இது கிடைக்கும் இந்த கம்பி சரிங்களா. இந்த டீ பேக் வந்து ஒரு பேக் வந்து 10 ரூபா, ஒரு கவருக்கு வந்து மொத்தம் வந்து 10 வரும் சரிங்களா. நாங்க ஒரு 4-5 போல யூஸ் பண்றோம். இப்படி இருக்கும். நீங்க அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அது பிஏபியா யூஸ் பண்ணிக்கிடலாம் ஓகேங்களா. இது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு கம்பியும் வந்து சேராது, ஒரு கேப் இருக்கும். இந்த கேப் வழியா நீங்க வந்து இப்படி டீ பேக்கை அப்படியே சொருவலாம் ஓகேங்களா. அப்படியே மாதிரி அது உங்களுக்கு தேவையில்லாத டைம் அப்படியே நீங்க வந்து கலத்திடலாம். முடிஞ்சிட்டு இதோட லைஃப் முடிஞ்சிட்டு அப்படின்னா நீங்க வந்து இப்படியே இதை கலத்தி எடுத்துடலாம். அவ்வளவுதான். இது வந்து பெரிய இதே கிடையாது. திரும்ப நீங்க வந்து புது பேக் மாட்டும் போச்சிலையும் அதே மாதிரி இந்த கம்பியில அப்படி விட்டு அப்படியே நீங்க இப்படி தள்ளனா இந்த புது பேக் வந்து அப்படியே உள்ள போயிடும் சரிங்களா. அது மாட்டுறதுலாம் பெரிய ஈஸி கிடையாது. இந்த இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஷனா கேட்டிருந்தீங்க. இதுல லாக் வச்சிருப்பாங்களா, எப்படி மாட்டுவாங்க வைப்பாங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது ஒண்ணுமே கிடையாது. அப்படியே அந்த கம்பி வந்து திரும்ப அந்த துணியை வந்து உள்ள எடுத்துக்கிடும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து சூப்பரான இது ரெடி. அவ்வளவுதான். இப்படி வந்து ரெடி ஆயிரும். இது நீங்க பிஞ்சிட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இப்படி கலட்டி தூர போட்டுடலாம் ஓகேங்களா. அடுத்து புதுசு மாட்டிக்கலாம். இந்த டவுட் உங்களுக்கு முடிஞ்சு நினைக்கிறேன். அடுத்து இந்த கப்பு சரிங்களா. இந்த கப்பு வந்து சைஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 5 இன்ச்சு, 7 இன்ச்சு, 11 இன்ச்சு அப்படி பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்கு. ஏன்னா அந்த டீ பாய்லர் சில இடத்துல ரொம்ப பரபரப்பான ஹோட்டலுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் சைஸ் நமக்கு போதும். இது வந்து எப்படி வரும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து இதுல சேரும் சரிங்களா. இந்த வந்து சேர்ந்துருக்கலாம், இப்படி வந்து சேரும். அப்படிங்கும் பட்சத்தில் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா எனக்கு இதுல வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்லாட் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஸ்லாட் வச்சு கொடுங்கன்னு. அப்போ கட் பண்றவர் தான் எனக்கு சொன்னார், தம்பி ஸ்லாட் வச்சா உங்களுக்கு அந்த ஆவி வந்து வெளியோடி போகும், அந்த தேயில வேகிறதுல பிரச்சனை வரும், அதனால அந்த ஸ்லாட் வேண்டாம், நான் இதை வந்து உங்களுக்கு மடிச்சு தரேன்னு சொல்லிட்டு சூப்பரா மடிச்சு கொடுத்துட்டாரு சரிங்களா. அதனால நமக்கு வந்து அதுல ஸ்லாட் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த ஆத்துறது வந்து இதோட ரேட் வந்து ஒரு 70 ரூபா வரும் சரிங்களா. இந்த ஆத்திர கப்னே இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டுமே ஒரு 100 ரூபாய்க்கு உள்ளதான் வரும் ஓகேங்களா. உங்களுக்கு இதோட டவுட் முடிச்சுட்டா அடுத்து இந்த டீ கப் வந்து ஹோட்டல் மெட்டீரியல் ஹோல்சேல் கடன் இருக்கும், எல்லா ஊர்லயுமே இருக்குது. அங்க போனா உங்களுக்கு இந்த டீ கிளாஸ் கிடைக்கும். 12 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. உங்களுக்கு என்ன ரேட்டு ஸ்ட்ரெயிட்டா வேணுமோ இந்த மாதிரி கோன் ஷேப் வேணுமோ அப்படிங்கிறத நீங்க எத்தனை நாளும் வாங்கிடலாம் ரைட்டா. அப்புறம் டீ நான் யாருக்குன்னே சொல்லிட்டேன். இதுதான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி டஸ்ட் டீன்னு சொல்லி ஹோட்டலுக்குன்னு வரும், அந்த டீ தான் யூஸ் பண்ணணும். வீட்டு டீ தூள் வந்து இதுல யூஸ் பண்ண முடியாது. ஹோட்டலுக்கு வந்து இது வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவு டவுட்டு எல்லாம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம மெட்டீரியல் செட்டப். இதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். இப்போ நீங்களும் சிம்பிளா ஒரு ஹோட்டல் போடணும், இந்த மாதிரி ஒரு டீ கடை போடணும், ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் வருது, இல்ல மக்கள் கூடுறாங்க போடணும் அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. டீ எப்படி போடணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன். எவ்வளவு தேயிலை சேர்க்கணும், இந்த சேர்க்கிற தேயிலை எத்தனை கிராம் இருக்கும், எவ்வளவு தண்ணி ஊற்றணும், அது எவ்வளவு தண்ணி இருக்கும்,
அப்படிங்கறத தெளிவான நம்ம வீடியோ பார்த்து கத்துக்காங்க. இதுக்கெல்லாம் வெளியில ஃபீஸ் வாங்குறாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்கேன். அதே மாதிரி லெமன் டீ, காஃபி, பிளாக் டீ இது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இப்போ இந்த செட்டப் வந்து உங்களுக்கு டெம்பரவரி செட்டப் மாதிரி நீங்க வச்சு விடலாம். பாய்லர் செட்டப்புக்கு போனாலே 5000 ரூபாய்க்கு மேல வந்துடும். சரிங்களா? அதனால இதை ட்ரை பண்ணுங்க. சிம்பிளா உங்களுக்கு ஓடுது அப்படின்னா இதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம். பெருசா போனா பெருசு வாங்கிக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், மளிகை கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும், தள்ளுவண்டி கடை எதுவும் போடணும் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஸ்கஸ் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.